அம்மா என்னம்மா அப்படி பாக்குற? உனக்குள்ள இப்படி ஒரு இந்திரா இருக்கிறது எனக்கு தெரியாமலே போயிடுச்சுடி. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அப்படியே இரு, ஈவினிங் நான் வரும்போது ஊரு கண்ணெல்லாம் என் மேல பட்டிருக்கோம், அப்பயும் நீ சுத்தி போடணுமா? அதுக்கு என்ன, திருஷ்டி சுத்தி போட்டுட்டா போச்சு. ஆமா, இன்னும் அண்ணன் கிட்ட விஷயத்த சொல்லலையா? இப்ப வந்தா சொல்லிட வேண்டியதான். என்ன இந்திரா, எங்கேயாவது வெளியில கிளம்பிட்டியா என்ன? ஆமாண்ணே, வேலைக்கு போக போறேன். வேலைக்கா? நேத்து நைட்டே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன், நீ லேட்டா வந்ததுனால சொல்ல முடியல. எப்போ வேலைக்கு அப்ளை பண்ண? எங்க வேலைக்கு சேர்ந்துருக்க? அவரு லண்டன் போக போறாருன்னு உடனே அப்ளை பண்ணிட்டேனே. அவர் போனதும் வீட்ல சும்மா தானே இருக்கணும், எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணுவானேன்னு தோணுச்சு. அதனாலதான் நேத்தே இன்டர்வியூக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இந்த வேலை எனக்கு ஒன்னால தானே கிடைச்சது. என்னாலயா? எப்படி? உன்ன அந்த கம்பெனி எம்டிக்கு நல்லாவே தெரியுமா? அப்படியா? எந்த கம்பெனி? எம்டி பேர் என்ன? கம்பெனி பேரு பிருந்தாவன் என்டர்பிரைசஸ், எம்டி பேரு மிஸ்டர் பிரபு. ஓ, அந்த கம்பெனியா? கல்யாணத்துக்கு முன்னாடி பவி அங்கதான் வேலை பார்த்தாங்க. அவங்க மூலியமா தான் அவர் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனாரு. சரி, எனிவே நல்ல இடத்துல வேலைக்கு சேர்ந்துருக்க. ஆமா, என்ன போஸ்டிங்? ஸ்டெனோவா ஜாயின் பண்ணிருக்கேனே. ஓஹோ, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். இங்க பாரு, வீட்டில் பண்ற அராத்தனம் எல்லாம் கம்பெனியில போய் காட்டிடாத. வேலையில கவனம் செலுத்தி நல்ல பேர் எடுக்கணும். ஓகே? என்னால வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்க, என் பேர் ரிப்பேர் ஆகாம பாத்துக்கணும். புரிஞ்சதா? சரி சரி, நான் வரேன். இந்திரா, ஹரி நீ காலையில் தான் லண்டன் போய் சேர்ந்துட்டதா ஃபோன் பண்ணாரு. உங்ககிட்டயும் பேசுறேன்னு சொன்னாரு. பேசினாரா? பேசினாருண்ணே. தினமும் ஒரு தடவையாவது உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. நீயும் அவர்கிட்ட ஆறுதலா பேசு. ஏன்னா அங்க தன்னந்தனியா இருக்காருல்ல. உனக்கு வேலை கிடைச்சிருக்க விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லு. சரிண்ணே. சரிம்மா. சரி, நீ இப்போ வேலைக்கு எப்படி போக போற? ஆட்டோல தான் போக போறேன். ஆட்டோலையா? சரி, நான் உன்னை டிராப் பண்ணிட்டு ஸ்டேஷன் போறேன். வா. சரிண்ணே. வரமா? வரேம்மா. போயிட்டு வாமா. பெஸ்ட் ஆஃப் லக் டி. தேங்க்ஸ் மா. பை. பை மா. தேவ் மாமா எனக்கு சொந்தமானவர். சதி பண்ணி என்கிட்ட இருந்து நீ அவரை பிரிச்சுட்ட. என் மாமா உனக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவர் கட்டின தாலிய குடுறி. தாலிய குடுன்னு சொல்லிட்டு விடுன்னு சொல்றேன். குடுடி பத்மினி, தாலிய குடு. விடு, எனக்கு சொந்தமானது. இங்க கொஞ்சம் நிப்பாட்டேன். ஏன்? எதுக்கு? இங்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவளை பார்த்துட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. சீக்கிரம் வா. இப்படி கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டிடுங்க. பாண்டியன். பவித்ரா. என்ன பவித்ரா இந்த பக்கம்? நீங்க எப்படி இங்க இருந்தா நான் கேட்கணும். நான் ஆபீஸ் போயிட்டு இருந்தேன், போற வழியில உங்களை பார்த்தேன், அதான் ஆட்டோ எடுத்தேன். இந்திரா அவ ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கா. அவ ஹஸ்பண்டு கம்பெனி ப்ராஜெக்ட் விஷயமா லண்டன் போயிருக்காரு. எப்போ அவர் திரும்பி வருவாருன்னு தெரியல. அது வரைக்கும் சும்மா இருக்க வேண்டான்னு இந்திரா ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துருக்கா. எந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துருக்கான்னு சொல்லுங்க பாப்போம். எந்த கம்பெனி? பிருந்தாவன் என்டர்பிரைசஸ். அப்படியா? என் தங்கச்சின்னு தெரிஞ்சு பிரபு வேலை கொடுத்துருக்காரு. பாவம், எப்படி சமாளிக்க போறாருன்னு தெரியல. என்ன பாண்டியன், நீங்களே உங்க தங்கச்சி மட்டமா பேசலாமா? இல்ல பவி, வீட்லயே நம்ம ஒன்று சொன்னா அதுக்கு ஏறுமாறா ஏதாவது பண்ணுவா. வேலை பார்க்க போற இடத்துல எப்படி இருக்க போறாளோ தெரியல. தனக்குன்னு ஒரு வேலை வரும்போது பொறுப்பெல்லாம் தானா வந்துடும். எப்படியோ வந்தா சரி. மேடம் இன்னைக்கு டியூட்டியில் ஜாயின் பண்ண போறாங்க. அவளை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே டியூட்டிக்கு போகலான்னு வந்துட்டேன். அப்புறம் பவி, நேற்றே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன். வேலை டென்ஷனில் மறந்துட்டேன். தீனாவுக்கு கான்சியஸ் வந்து எங்கே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு பயந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சிட்டான். அப்படியா? ஆமாம்,
அவனால் உங்களுக்கோ தேவுக்கோ எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தேவ வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். உங்ககிட்டயும் சொல்லணும்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன். அவனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? பிரச்சனை மாதவிக்கும் அவனுக்கும் தானே. அவளால அவனுக்கோ அவனால மாதவிக்கோ ஆபத்துன்னு வந்தா அவங்களுக்குள்ள தானே வரும். உங்களுக்கு கல்யாணம் நடந்த ஆத்திரத்தில் மாதவி தீனாவை தூண்டி விடலாம் இல்லையா? ம். அப்படி ஒரு ஆபத்து வந்தா நாம என்ன பண்ண முடியும்? இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக இருக்கலாமே. ம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பவி, என்ன? நான் ஒரு கேஸ் விஷயமா ஜெயிலுக்கு போயிருந்தேன். அங்கே பத்மினியை பார்த்தேன். அப்படியா? அவ எதுக்கு ஜெயிலுக்கு போனா? ஜெயிலில் இருக்கிற மாதவியை பார்க்க. என்ன சொல்றீங்க? ஆமாம் பவி, நேற்று தேவ வீட்டுக்கு போனப்போ எதுக்காக மாதவியை பார்க்க ஜெயிலுக்கு போனேன்னு நான் பத்மினி கிட்ட கேட்டேன். அவள் என்கிட்ட சத்தியம் பண்ணாத குறையா ஜெயிலுக்கு போகவே இல்லைன்னு சொல்கிறா. பத்மினி இப்படியான்னு எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. பாட்டியும் அவளை பற்றி சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அன்னைக்கு பாட்டி மாடிப்படியிலேருந்து தவறி விழுந்தப்போ பக்கத்தில் பத்மினி தான் இருந்திருக்கா. ஆனால் தான் எப்படி அங்கே வந்தேன்னு அவளுக்கே தெரியலன்னு பத்மினி என்கிட்ட சொல்கிறா. பாட்டி கூட தன்னை யாரோ தள்ளி விட்டது போல இருந்ததுன்னு சொன்னாங்களாமே. ஆமா. பாட்டிக்கு பத்மினி மேலே ஒரு சந்தேகம் இருக்கிறதா பத்மினி என்கிட்ட ஒரு சங்கடத்தோட சொன்னான். பாட்டியை நீ எதுக்கு தள்ளிவிட போறேன்னு நான் தான் அவளுக்கு ஆறுதல் சொன்னேன். ஆனால் ஜெயில் வாசலில் பத்மினி என் கண்ணால் பார்த்தேன். ஆட்டோவில் ஏறி போனான். நான் அவளை கூப்பிட்டேன், காதில் விழாத மாதிரி போயிட்டான். நான் உள்ளே போய் விசாரித்தேன். அவள் மாதவியை பார்க்க தான் வந்ததா சொன்னாங்க. வீட்டில் நான் கேட்டால் இல்லவே இல்லைன்னு மறுத்துட்டான். அவளுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு பவி. நேத்து நைட்டு எனக்கு கூட ஒரு கெட்ட கனவு வந்துச்சு பாண்டியன். கனவுல வந்தது பத்மினி. பத்மினியா? ஆமா பாண்டியன். எப்பவுமே பத்மினியை நாம ஒரு சாந்தமான பொண்ணா தானே பார்த்திருக்கோம். ஆமா. ஆனா கனவுல அவளை பார்க்கவே பயங்கரமா இருந்துச்சு. கண்ணெல்லாம் முடிச்சுக்கிட்டு தலைவிரி கோலமா ஒரு பேய் மாதிரி இருந்தா. வந்தவ என் தாலியை பறிக்க பார்த்தா. நானும் அதை விட மாட்டேன்னு போராடினேன். தேவ் மாமா எனக்கு தான் சொந்தமானவரு, இந்த தாலி அவர் என் கழுத்துல தான் கட்டியிருக்கணும்னு குடு தாலியன்னு புடிச்சு இழுத்தா. நானும் விடல. எங்க என் தாலியை பறிச்சிருவாளுங்கிற பயத்துல அலறி எழுந்துட்டேன். அப்பதான் அது கனவுன்னு என்னால உணர முடிஞ்சது. ஆனா உண்மையாவே நடந்த மாதிரி இருந்துச்சு. கனவுல மாதவி வந்திருந்தா கூட நம்புற மாதிரி இருந்திருக்கும். ஆனா பத்மினி எதுக்காக அப்படி ஒரு கோலத்துல வந்தா? அதுவும் தாலியை பறிக்கிறதுக்காக. எனக்கு ஒண்ணுமே புரியல பாண்டியன். நம்ம லைஃப்ல நடக்க போற ஏதோ ஒண்ணுதான் கனவா வரும்னு சொல்லுவாங்க. அந்த கனவை நினைக்க நினைக்க ஒரே படபடப்பா இருக்கு. நீங்க வேற பவி, தேவ் லைஃப்ல உங்களை தவிர வேற ஒரு பொண்ணுக்கு இடமே கிடையாது. அதுக்கு நீங்களும் இடம் தரக்கூடாது. நடக்கிறதெல்லாம் வச்சு பத்மினி விஷயத்துல எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல. சரி பாண்டியன், நான் கிளம்புறேன். ஓகே பவி. தோ இந்திரா வந்துட்டாங்களே. கங்க்ராட்ஸ் இந்திரா. ஓ, அண்ணன் சொன்னாரா? தேங்க்ஸ். நல்ல கம்பெனி, நல்ல முதலாளி. திறமையா வேலை பார்த்தா அதுக்கான மரியாதை கொடுப்பாரு. பாராட்டுலயும் சரி, சம்பளத்திலயும் சரி. சின்சியரா வேலை பாரு, நிச்சயமா பெரிய போஸ்டிங்ல உன்னால வர முடியும். சரிங்க பாண்டியன், நேரமாச்சு, நான் கிளம்புறேன். சரி வரேன். பவி. பாய். போலாம் இந்திரா. வர இந்த ஆபீஸ்ல வேலையே இல்லல. வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஆனா பிரபு சார் நிறைய பேரை ரெக்ரூட் பண்ணிட்டே இருக்காரு. எனக்கும் அதுதாண்டி போவோம். ஏய், எஸ். என்ன பேசிட்டு இருக்கீங்க வேலை பார்க்காம? Hey, who are you? ஏய், நான் இந்த கம்பெனி ஸ்டாஃப் தான்ப்பா.
எந்த போஸ்ட்ல ஜாயின் பண்ணிருக்க? ஸ்டெனோவா? ஆஃப்டர் ஆல் ஸ்டெனோ. நான் என்ன போஸ்ட் தெரியுமா? போ போ. போகாம உங்ககிட்ட நின்னு பேசிட்டு இருப்பேனா? இந்த கம்பெனில ஜாயின் பண்ணிட்டேன். இனிமே ஆல் இன் ஆல் இந்திரா தான். பாப்போம். குட் மார்னிங் சேது சார். Good morning, என் சீட் madam. எங்க? அங்கயா? ஆ மேடம் 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 வாங்க மேடம். அது உங்கள் சீட்டு இல்லை மேடம், அங்கே இருக்கு பாருங்க மேடம் உங்கள் சீட்டு. ஏன் சேது சார் நான் இங்க உட்கார கூடாதா? ஆமாம் மேடம், இது சாரோட சென்டிமெண்ட் சீட்டுங்க மேடம். நீங்கள் வாங்க மேடம், ப்ளீஸ் மேடம், வந்து அங்கே உட்காருங்க இல்ல மேடம். ஒரே ஒரு வாட்டி. மேடம் மேடம் வேண்டாம் மேடம், ப்ளீஸ் மேடம், என் வேலைக்கு உழ வச்சிடாதீங்க மேடம். வாங்க மேடம், ப்ளீஸ் மேடம், வந்து அந்த சீட்டில் உட்காருங்க மேடம். வேணும்னா இந்த சீட்டில் கூட உட்காருங்க மேடம், இது என்னோட சீட்டு தான். வேணா வேணா, நான் அங்கேயே உட்காந்துக்கிறேன். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, இங்க வேலைக்கு சேர்ந்தா ஜூஸ் எல்லாம் தர மாட்டீங்களா? போய் முதல்ல சாருக்கிட்ட ப்ரெசண்ட்டை போட்டு வாங்க, அதுக்கப்புறம் ஜூஸை பற்றி யோசிப்போம். ஓகே. மே கம் இன் சார்? ஆ வாங்க இந்திரா வாங்க, ப்ளீஸ் உட்காருங்க. தேங்க்யூ சார். சார் நான் டியூட்டில ஜாயின் பண்ணிட்டேன் சார். வெரி குட் வெரி குட். ஆர் யூ கம்ஃபர்டபுள்? யா, வெரி கம்ஃபர்டபுள் சார். குட். இந்த ஆஃபீஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா சேதுவை கேட்கலாம். யா, கண்டிப்பா சார். ஓகே, அவர் எல்லாத்தையும் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவாரு. ஓகே சார். Okay. தேங்க்யூ. இந்திரா, சார் ஏய் ப்ளீஸ் 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 உட்காருங்க. நேத்தா பவித்ரா பத்தி நான் உங்ககிட்ட சொன்னேன். 10 பேர் பார்க்க வேண்டிய வேலைய அவங்க ஒருத்தங்க பார்ப்பாங்கன்னு. வேலை பார்க்கறது மட்டும் இல்ல, அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் கேர்ள். ஆக்சுவலி பவித்ரா ஹஸ்பண்ட் தேவ் என்னோட காம்படிட்டர். நம்பர் 1 கம்பெனி யாருதுன்னு நிரூபிக்க எனக்கும் அவருக்கும் எப்பவுமே போட்டி தான். கொஞ்ச நாள் தான் பவித்ரா என் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணாங்க. அவ்வளோ ஆர்டர்ஸ் வந்தது. அதுக்கு காரணம் பவித்ரா தான். தொடர்ந்து என் கூட தான் ஒர்க் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். அவங்க தேவ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. பவித்ரா ஒரு ஏஞ்சல் தெரியுமா? அவங்க இந்த ஆஃபீஸை விட்டு போனதும் என்னோட அதிர்ஷ்டமும் என்னை விட்டுட்டு போயிடுச்சு. நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன். ஆனாலும் பவித்ராக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஒரு பிஸ்னஸை எப்படி சக்ஸஸ் பண்ணணும்னு நான் அந்த பவித்ரா கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். பவித்ரா எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். இதுதான் என்னோட பிரார்த்தனை, வேண்டுதல் எல்லாமே. சார், பவித்ராவை பத்தி நீங்க இவ்ளோ ஃபீல் பண்ணி பேசுறீங்க. அவங்கள பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவலை சொல்லலாமா? எஸ் எஸ் சொல்லுங்களேன். சார், கல்யாணம் முடிஞ்சும் இன்னும் அவங்களுக்குள்ள சாந்தி முகூர்த்தமே நடக்கல. ஓ அப்படியா? ஆமா சார். சாந்தி முகூர்த்தத்துக்கு ஜோசியர் ஏதோ நாள் குறிச்சு கொடுத்துருக்காரு. அது வரைக்கும் பிரிஞ்சிருக்கணும்னு பவித்ரா இப்போ அவங்க வீட்ல தான் இருக்காங்க. இதெல்லாம் எப்படி தெரியும்னா, ஆபீஸ்க்கு வரும்போது என் அண்ணன் கூட தான் வந்தேன். அப்போ வழியில பவித்ராவை பார்த்தோம். அப்ப அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஓ அப்போ பவித்ரா லைஃப்ல என்ன நடந்தாலும் உங்களோட அண்ணன் மூலமா உங்களுக்கு தெரிய வரும், அப்படிதானே? ஆமா சார். இது பாருங்க, எனக்கு பவித்ரா நல்லா இருக்கணும். அவங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும், அவங்க பிறந்த வீட்டில் இருந்தாலும் சரி, புகுந்த வீட்டில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் எப்பவும் ரெடியா இருக்கேன். பவித்ரா பத்தி உங்களுக்கு எந்த ஒரு தகவல் கிடைச்சாலும் உடனே என்கிட்ட வந்து சொல்லணும். சொல்வீங்கல்ல? கண்டிப்பா சொல்றேன் சார். உங்ககிட்ட நான் நிறைய எதிர்பார்க்கிறேன். உங்க எதிர்பார்ப்பை நான் கண்டிப்பா பூர்த்தி பண்ணுவேன். ஓகே, நீங்க உங்க வேலையை பார்க்கலாம். தேங்க்யூ சார். சார் 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 என்னாச்சு மேடம், சாரை பார்த்தீங்களா? பார்த்தேன். மூச்சுக்கு 300 தடவை பவித்ரா பவித்ரான்னு பவித்ரா பத்தி தான் பேசுறாரு. ஆமாம் மேடம், பவித்ரா மேடம்னா சாருக்கு அவ்வளோ மரியாதை. இந்திரா, உன்னை வச்சு தான் படிப்படியா பவித்ராவை என் பக்கம் இழுக்கணும். அதுக்காகத்தான் நான் உனக்கு இந்த வேலையை போட்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் பாண்டியன் சாரோட
தங்கச்சிங்கிறதுக்காக மட்டும் இங்க வேலை கிடைக்கல. பாண்டியன் பவித்ரா மேடத்துக்கு வேண்டியவர்ன்றதுனால தான் நீங்க அவங்கள பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை சார் கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷனும் உண்டு, இன்க்ரிமெண்ட்டும் உண்டு. அப்படியா? ஆமா மேடம். கண்டிப்பா பவித்ராவை பத்தி எனக்கு தெரிஞ்சதுன்னா அத உடனே பிரபு சார் கிட்ட சொல்லிடுறேன். கரெக்ட். ஓகே மேடம், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, நான் சாரை பார்த்துட்டு வரேன். சரி. ஓ, பிரபு சார் இப்படிப்பட்டவரா? பாத்துக்கறேன். அப்படின்னா பிரபுவுக்கு பவித்ரா மேல ஒரு கண்ணு. அவ தேவ் பொண்டாட்டியா போனது இவனுக்கு பிடிக்கல. அவங்கள பிரிச்சு இவன் பவித்ராவை சொந்தமாக்கணும்னு நினைக்கிறான். அத பத்தி நமக்கு என்ன? பவித்ராவை பத்தி தெரிஞ்சது தெரியாதது 4 மேட்டரை எடுத்து விட்டு இவன் கிட்ட காசு பார்க்க வேண்டியதா? அடியே இந்திரா, நீ நல்ல இடத்துல தாண்டி வந்து வேலைக்கு சேர்ந்திருக்க. உன்கிட்ட ஒருத்த சிக்கிட்டான்ல, பாவம். ஹலோ, குட் மார்னிங். ஏய், குட் மார்னிங். வா பவி, வா உட்கார். நீ வர லேட்டாக ஒவ்வொரு நொடியும் எனக்கு ஒரு யுகம் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என்ன விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சியா? நான் ஒத்துக்கிறேன் சாமி, ஒத்துக்கிறேன். நானும் எப்படா ஆபீஸ்க்கு வந்து உங்களை பாப்போன்னு தான் ஓடி வந்தேன், தெரியுமா? சும்மா சொல்லாத. அப்படி ஆசை இருக்கிறவ சீக்கிரம் வரணும் இல்ல? உங்களுக்கு என்ன ஆம்பளை, வீட்டுல ஒரு வேலையும் கிடையாது. எங்களுக்கு அப்படியா? உன் அண்ணியும் அத்தையும் தான் இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? அவங்க இருக்காங்கன்னு நான் வீட்டு வேலையெல்லாம் பார்க்காம இருக்க முடியுமா? ஓகே ஓகே. எப்படா வெள்ளிக்கிழமை வரும்? நீ எப்போ நம்ம வீட்டுக்கு வருவேன்னு இருக்கு எனக்கு. இன்னும் 2 நாள் தானே. ஆனா அது வரைக்கும் பவி. தேவ், சரி, நான் ஒன்னும் சொல்லல. ஆனா இன்னைக்கு ஈவினிங் நம்ம 2 பேரும் சினிமாக்கு போறோம். நீ மறக்க கூடாது. இப்பவே சொல்றேன், நோ. ஏன்? நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருக்கணும்னு சொல்லிருக்காங்க. பெரியவங்க சொன்ன வார்த்தைக்கு நம்ம மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? ஏய், இப்ப நம்ம படத்துக்கு போனா என்ன தப்பு? வேண்டாமே ப்ளீஸ். வீட்டுக்கு வந்த அப்புறம் நம்ம போலாம், ஓகேவா? சரி, டின்னருக்கு ஹோட்டல் போறோம். இதையாவது நீ அக்செப்ட் பண்ணு. அதை ஈவினிங் பாத்துக்கலாம். பார்க்கலாம் கிடையாது, நீ வர. தட்ஸ் ஆல். என் செல்லம் இல்ல, கோச்சிக்க கூடாது. முடியாது, நான் கோச்சுப்பேன். பெரியவங்க சொன்னா நம்ம கேட்கணும் இல்லையா? அப்போ எனக்கு அட்லீஸ்ட் ஒரு கிஸ். என்னாச்சு? கை வலிக்குது. ஐயோ, இங்க பாருங்க எவ்வளவு ரெட்டா இருக்குன்னு. இவ்வளவு டைட்டா இருந்தா அப்புறம் மார்க் விழதானே செய்யும். ஆமாம் பவி, எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா தான் இருக்கு. பாட்டி ரொம்ப இறுக்கமா கட்டிட்டாங்க. இப்படி கட்டுனா பிளட் சர்க்குலேஷனே இருக்காது. கைய கொடுங்க, நான் கழட்டி லூசா கட்டுறேன்.